Dear viewers, dear brothers and sisters, please welcome to my channel, yours simply Leah. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பேஸுக்கு தான் போக போகிறோம். சுனிதா வில்லியம் ஜார்னியை நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ப்ளஸ் நிறைய ஃபேக்னஸை இந்த வீடியோ மூலமாக நம்ம கிளியரும் பண்ணலாம். அவங்க அல்குரான் படித்தாங்களா, முஸ்லீம் ஆகிட்டாங்களா, இல்லை பகவத்கீதா படித்தாங்களா, அது என்னான்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தெரிஞ்சவாறு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எக்ஸ்பெடிஷனுக்கு சுனிதா வில்லியம் கிளம்பியிருந்தாங்க ஐஎஸ்எஸ்க்கு. இந்த மிஷனுக்கு 2 அஸ்ட்ரானட்டை அலாட்மெண்ட் செஞ்சுருந்தாங்க. அதாவது ஒருத்தர் புச் வில்மோருங்கிறவங்க, இன்னொருத்தங்க சுனிதா வில்லியம்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது சுனிதா வில்லியமோட எக்ஸ்பெடிஷன் 12 இயர்ஸ் அகோ ஒன்று நடந்தது ஐஎஸ்எஸ்ல. அவங்க எங்கே இருந்தாங்க அப்போது எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்துக்குமே அங்கே ஸ்பேஸில் எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஃப்ளோட் ஆகி போகிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கேட்கப்படுற ஒரே கேள்வி, எப்படி அங்கே பேஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி ஃப்ரெஷ் ஆகுவீங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி பாட்டி பண்ணுவீங்க, யூரின் போவீங்கன்னு சொல்கிற இந்த கேள்விக்கெல்லாம் இதில் பதில் இருக்குது. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா நாங்கள் இதுவரையிலையும் ஸ்பேஸுக்கு போகாமல் இருக்கும் இல்லையா. இப்போ பார்த்தீங்களா, அங்கே ஒரு பேக் இருக்குது, ப்ளூ கலர் பேக். அதில் டூத் பேஸ்ட்டும் இருக்குது, வாட்டர் இருக்குது, டூத் ப்ரஷ்ஷும் இருக்குது. ஃப்ளோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சீப்பில் சீவி பார்க்குறாங்க அவங்க தலையை. ஆனால் மேஜிக்கல் ஹேர் மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்றுட்டுருக்கு. அது ஒரு ஃபன்னாக இருக்குது. அவங்களே ஃபன் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது பேஸ்ட் அவங்க போட போகிறாங்க ப்ரெஷ்ஷில். அவங்க பேஸ்ட் போடும்போது இந்த மாதிரி டைரெக்ஷனில் போட்டால் பேஸ்ட்டு வராது, இப்படி அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் போடணும். கிராவிட்டி இல்லாதனால அங்கே ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறனால எல்லாமே மூவ் அப்வர்ட் ஆகும். ஸோ தட் இப்போ வாட்டர் எடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். வாட்டரை ரிலீஸ் பண்ணும்போது அது எப்படி ஒரு மெர்க்குரி பால் மாதிரி பியூட்டிஃபுல்லாக அங்கே இங்கே பறந்துட்டே இருக்கு. ஸோ தட் என்ன ஒரு இறைவனோட கிருபை பார்த்தீங்களா. ஸ்பேஸில் இந்த மாதிரி கூட வாழை கற்றுருக்காங்க இவங்க எல்லாமே. இப்போ வாட்டர் அதில் அப்சர்வ் பண்ணிட்டாங்க பேஸ்ட்டில். அப்புறம் ஒரு சிப் வாட்டர் அழகாக அவங்க வாயில் எடுத்து அப்படியே ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸ்பேஸோட வாழ்க்கை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அவங்க சர்வை பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் என்ன ரொம்ப பயங்கரமாக இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் உள்ளவங்களுக்கும் வெர்டிகோ பெயின் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போ அவங்க பேஸ்ட் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பேஸ்ட்டும் பண்ணி காமிக்கிறாங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று முழுங்கிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை, அதாவது டிஷ்யூ எடுத்து அதில் துப்பி அந்த டிஷ்யூவை ப்ரிசர்வ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மாதிரி ஜோக்கர் போல் வேலையெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. இப்போ இவங்க ஒன்று விழுங்கியிருக்காங்க, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. இருந்தாலும் இது ஒரு சேலஞ்சிங்கான வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்ந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான விஷயந்தான். நெக்ஸ்ட்டு சுனிதா வில்லியம் அவங்க டூரில் அவங்க ரெஸ்ட் ரூமை காமிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அங்கே ஒரு லோகோ ஸ்டிக் பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ் லோகோ. அது ஸ்பெஷலி அவங்க காமிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே காமிக்கிறாங்க. ரொம்ப ஹானஸ்டியான ஃபீமேல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமோட் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடுன்னு சொல்கிறாங்க. இது ஓப்பன் அப் பண்ணி அதுலேயே பாட்டி போயிடுவாங்களாம். இதுதான் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமான ஒரு வாசனை அவங்க ஸ்மெல் பண்ணுறனால டக்குன்னு அவங்க க்ளோஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா டியூப் மெத்தட். இந்த எல்லோ டியூப் வியா கூட இவங்க எக்ஸ்க்ரீட் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மெத்தடில் ஸ்மெல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மக்களோட ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ 12 இயர் அகோ எடுத்த வீடியோ தான். இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அது நடந்தப்போ இது 3rd டைமாக இவங்க போயிருக்காங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் 71, 72 இப்போ டேக் பிளேஸ் ஆனது ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறது இப்போது அவங்க நாப்கின் டிஷ்யூஸை பற்றி பேசுகிறாங்க. பர்சனல் யூசேஜுக்காக வைப் அவுட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற நிறைய நாப்கின் டிஷ்யூஸ் எல்லாமே
அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது யூசேஜுக்கு தான், இங்கே இருக்கிற அவங்க இந்த சர்வீஸ்க்கு இருக்கிற ரிசர்ச் சென்டரில் இருக்கிற மக்களுக்காக தான் சொல்லி எல்லாமே ஃபெசிலிட்டேட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டோரும் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் அவங்க வந்திருக்கிற இடம் வந்து கிச்சன். சுனிதா வில்லியம் வந்து அப்படியே ட்ராவல் பறந்துட்டே வராங்க. நம்ம பறக்க தேவையில்லை, நம்ம மூவ் ஆன் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ஃப்ளோட் ஆகும்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இது ஒரு கனவாக இருக்கும், எல்லாம் ஏஞ்சல் மாதிரி பறக்கணும்னு நினைப்போம், அது ஸ்பேஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து கண்டாமினேட்டட் ஃபுட்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஃபுல்லி ப்ராசஸ்டு ஹாஃப் குக்டு பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்டு ப்ராசஸிங் பண்ணி பேக்கெட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்டை எடுத்து அவங்க ரீஹீட் பண்ணி அவன்லேயோ இல்லை அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் எல்லா ஃபுட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீட், பிரெட், வெஜிடபிள்ஸ், எக் பிளான்ட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஃபுட்டுக்கும் ஒரு பஞ்சமும் இல்லைன்னு சொல்லி இதை பார்த்தா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்து ஒரு கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ரஷ்யா, ஜப்பான் அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டும் அவங்க காமிக்கிறாங்க. நிறைய பேருக்கு கேள்வி என்னென்னா, சுனிதா வில்லியம் பயங்கர அழகானவங்க, ஸ்ட்ராங்கானவங்க, ரிட்டர்ன் ஆகும்போது ரொம்ப வயசாகி வந்திருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப வயசாகிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆப்வியஸ்லி ஏன்னா ஸ்பேஸில் வந்து ஏரே இல்லை, க்ரீன் ஏர் இல்லாத காரணத்தால் அங்கே ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து அப்சைட் டவுன் தான், மேலக்கா நோக்கி போகிறனால, கிராவிட்டி இல்லாதனால பாடியோட ஃப்ளூயிட் வந்து மேலே இருந்து கீழே இருக்கிற ஃப்ளூயிட் மேலே லெவலுக்கு வந்துட்டா ஷ்ரிங்க் ஃபேஸில் வரும். அப்புறம் நிறைய ஏஜ்டாக காமிப்பாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். நாம் பார்க்குற இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அதாவது டிராகன் ஷிப்புன்னு சொல்லி இதுக்கு பேர். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் தான் ஐஎஸ்எஸ்ஐலேருந்து கிளம்பி ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க சுனிதா வில்லியம் அண்ட் புச் வில்மோருங்கிறவங்க. ஸோ தட் இதிலேருந்து வந்து இறங்கும் போது ரொம்பவே அவங்க டயர்ட் ஆகியிருக்காங்க. அவங்க பாதம் எல்லாமே சைல்டு ஃபீட் மாதிரி ஆகிருச்சான். ஏன்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் அப்படி. அதே போல் வேர்ல்டில் இருக்கிற டெம்பரேச்சருக்கும் ஸ்பேஸில் இருக்கிற டெம்பரேச்சருக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சில சமயம் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எர்த்தில் கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆகிடும்னு சொல்லப்படுது. அவங்க சர்வை பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு போன் டென்சிட்டி லெவல் கூட ரொம்ப சாஃப்ட் ஆகியிருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் ஐஎஸ்எஸ்ல நிறைய க்ரூ மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போது சுனிதா வில்லியம் வெளியில் வராங்க, டிராகன் ஷிப் வெளியிலேருந்து அவங்க வராங்க. இதுதான் அதோட காணொலி. ஜஸ்ட் 8 டேஸ்ன்னு சொல்லி கிளம்பின சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றவங்க சில டெக்னிக்கல் எரர்ஸ்னால அவங்க அங்கேயே ஸ்டே செஞ்சு வர்றதுக்கு 286 டேஸ் மோர் தென் அவங்க அங்கேயே இருந்து சர்வை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாலும் அவங்களுக்கு இது ஃபெமிலியர் தான். பிகாஸ் இது அவங்களுடைய 3rd டைம் விசிட். ஸோ தட் அவங்களுக்கு உண்டான ஃபுட்டு, சர்வைவிங் மெத்தட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு க்ளீன்லி ஐஎஸ்எஸ் ஸ்பேஸில் தான் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டோடு தான் அவங்க சென்று வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அதே போல் சுனிதா வில்லியமோட சேலரி அப்ராக்சிமேட் 1.41 crore சொல்லப்படுது. ஸோ தட் கேல்குலேட் பண்ணிக்கோங்க 9 மந்த்துக்கு எவ்வளவு சேலரி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நாசா அட்மினிஸ்ட்ரேஷனுன்னு. அது மட்டும் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸோட எக்ஸ்பெண்டிஷன் இது வந்து செவரல் டைம் ஆகும். எக்ஸ்பெண்டிஷன் 14 and 15 போயிருக்காங்க, எக்ஸ்பெண்டிஷன் 32 and 33. ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயம்தான் இது. டிராகன் ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூல் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி பயந்துட்டாங்க. ஏன்னா வேற கல்பனா சாவ்லா 16 மினிட்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸுக்கு தான் அவங்க டை ஆனாங்க. அதே இவங்க சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூல் வந்து சீல ப்ராப்பர்லி லேண்ட் ஆனனால ஒரு ஹாப்பி நியூஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க.
சொல்லப்படுது. இவங்க வந்து 8 டேஸ் சர்வைவலுக்கு அப்புறம் அங்கே ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. அதுக்குண்டான ப்ரிப்பேரிங் இல்லைன்னு சொல்ல அது ஏற்கத்தகாத விஷயம். அப்படி இருக்கும்போது அஸ்ட்ரானட் சுனிதா வில்லியம் ஒரு பிளான் பண்ணாங்க. அதாவது ஃபாஸ்டிங் பேசிஸில் ஃபுட் எடுத்துக்கிட்டாங்களாம். ஈவினிங் எப்படி முஸ்லீம் ஃபாஸ்டிங் அப்போ எடுத்துக்குவாங்களோ அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா ஃபுட்டு சேவ் பண்ணுறதுக்காக. அங்கே எவ்வளோ நாள் அவங்க தங்க போகிறாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தெரியாது. ஸோ தட் இந்த மாதிரி அவங்க டயட்டிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு வந்து ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கிறனால 2 பேர் சர்வை பண்ணுற காரணத்துக்காக இது டயட் ஃபாலோ பண்ணனால 1 மந்த்க்கு அப்புறம் அவங்க பயங்கரமாக பெட்டர் ஹெல்த்து கெயின் பண்ணாங்க. அதனால தான் அவங்க மறுபடியும் அல்குரானை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுல்லி டவுன்லோட் இங்கிலீஷ் காப்பிலன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ரமலான் நியர் ஆகும்போது ஒரு நாள் சடன்லி அவங்க வெளியில் பார்க்கும்போது கேலக்ஸியில் ஒரு யூனிகார்ன் மாதிரியான ஒரு விலங்கு போய் அப்படியே எர்த்துக்கு டுவார்டாக போகிற மாதிரி கண்டாங்களாம். யூனிகார்ன் எர்த்து டுவார்ட் ட்ராவல் பண்ணி போய் அப்படியே வேனிஷ் ஆகுது. அதை கண்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃபெய்த் கெயின் ஆகிற மாதிரி இருக்கிறனால அல்குரான் படிக்கணும்னு சொல்லி அவங்க விஷ் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரம்ஜான் நோன்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகாயத்தில் கேலக்ஸியில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று க்ரஷ் ஆகி அடிச்சுக்குவாங்க. அது வந்து அதே விஷயம் அல்குரானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஷைத்தானை அதாவது ஒரு டெவிலை கொல்றதுக்காக அந்த ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு இறைவன். ஸோ தட் இந்த ஒரு அற்புதமான விஷயம் அவங்க ஆகாயத்தில் கண்டு அது என்ன ஒரு அற்புதம், ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த ஆச்சரியத்தை கண்டு அவங்க மனதிலே வந்து ஃபெய்த் ஒன்று உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பகவத்கீதா எடுத்துகிட்டு போய் படித்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆமாம், அவங்க படித்தாங்க. அது வந்து 2012 அப்போது இவங்க இன்னொரு எக்ஸ்பெடிஷனுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் படிச்சிருக்காங்க. அது எல்லாமே சேர்த்து வச்சு தவறான விஷயத்தை வந்து நம்ம பரவுறது ரொம்ப ரொம்ப ராங்கான விஷயம். ஏன்னா இவங்க அங்கே என்ன நடந்திருக்கும், அவங்க சர்வைவரில் அவங்களுக்கு உண்டான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் நிறைய கொடுத்துட்ருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தவிர்த்து என்ன உண்மை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் எல்லாத்துக்குமே நன்மை கிடைக்கும் என்று இந்த வீடியோவை நான் வந்து பதிவிக்கிறேன். ஃபேஸ்புக் பக்கத்தில் நிறைய பேர் ஃபேக்கான நியூஸ் வந்து பரவி வச்சுருக்காங்க. சுனிதா வில்லியம் வந்து முஸ்லீம் ஆகிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மேல் அதிகாரிகிட்ட முஸ்லீம் ரிசர்ச் சென்டரும் ஆரம்பிக்க வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. இது எத்தனை அளவுக்கு உண்மைன்னு சொல்லி இறைவனுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து இது ஃபேக் நியூஸை அதிகமாக பரவாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. யாருமே எதுவுமே தவறான விஷயத்தை எங்கேயும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ தட் இப்போது நீங்கள் பார்த்த இந்த சுனிதா வில்லியமோட ஜார்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை மேலும் உங்களோட நான் பகிர்றேன். ஸோ தட் ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை மேற்கொண்டு நிறைய பேருக்கு ஷேர் செஞ்சு யுவர் சிம்பிளி லியா சேனலை கீப் வாட்சிங் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஹிட் பண்ணுங்கள் ஆல்வேஸ். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் யுவர் சிம்பிளி லியா.